நம் எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தை எடுப்போம். நம் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி. வானாதி வானங்களுக்கும் பூமிக்கு மேலாய் சர்வதிகாரம் படைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வானம் அது சிங்காசனமாய் இருக்கிறது, பூமி வந்து பாதப்படியாய் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்திரே, இனிவரும் காலங்களிலும் பாதுகாப்பவரே, அடைக்கலமான தேவனே, பெலனானவரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரை துதிக்கிறோம். இயேசுவை துதிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றி ஸ்தோத்திரம். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய செல்லுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி, தருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். தேவாவியானவர் உங்களோடு என்னோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல பல கோணங்கள்ல பிரசங்கம் பண்ணினாலும், இன்றைக்கு ரூத்தினுடைய மணவாளனாய் இருக்கிற போவாசை மையமாய் வைத்து, போவாஸ் யார்? போவாஸ் அவன் எஜமானனாகவும் அவன் சோத்திரம் உண்டாவதாக மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருக்கிறான். தன்னண்டே வருகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். அதே போல மணவாட்டியாகிய ரூத்தை அவன் சேர்த்துக் கொள்ளுகிறான். அன்பு தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த போவாசுடைய வயல்வெளிக்கு அடையாளமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல ஜெபசிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் தியானிக்கலாம். வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. போதும். தற்செயலாய் அவளுக்கு, யாருக்கு? ரூத்துக்கு நேரிட்ட அந்த வயலிலும் போவாசுடையதாய் இருந்தது. ரூத்து ஒரு வயலுக்கு தானியம் பொறுக்கும்படியாக கடந்து போகிறாள். புது ஊரு,
புது வயல்வெளி, புது ஜனங்கள். ஆனால் அவளுக்கு நேரிட்ட அல்லது கர்த்தவே தானிய பொறுக்கும்படியாய் கடந்து போன அந்த வயலிடம் போவாஸ் உடையதாயிருந்தது. அல்லேலூயா. சரி, இந்த போவாஸ் யாரையா? இந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் காணப்படுகிறான். இந்த போவாஸ் மிகுந்த பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். இந்த போவாஸ் நற்குணசாலியாய் அங்கே இருக்கிறான். கர்த்தருடைய ஜனமே, இந்த போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் காணப்படுகிறார். எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரமாக போவாஸ் ஆஸ்தியுடையவனாகவும் ஐஸ்வர்யமுடையவனாகவும் கர்த்தரை ஸ்தோத்திர உதாரத்துவ குணமுடையவனாகவும் இருக்கிறானோ, அதே போல பரம போவாசாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கர்த்தரை சகலவித கர்த்தரை நன்மைகளோடு கூட உங்களுக்காக எனக்காக மனவாட்டியாகிய திருச்சபையை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப போவாசின் வயல்வெளி என்றால் என்ன என்று சொன்னால், ஸ்தோத்திரம் உண்டதாக அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஸ்தலமாய் காணப்படுகிற திருச்சபைக்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போவாஸ் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் வாசிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 8:18 கூறுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. போவாசுக்கு அடையாளமாய் பரம போவாஸ் ஆகிய கர்த்தரிடத்துல என்ன உண்டு? ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு. உங்களுக்கு எனக்கும் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தரித்திரம் பற்றாக்குறை என்கிற நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வராது. நீங்கள் வாழுகிற இடத்துல 4 பேர் உங்களை மதிக்கும்படியான ஒரு கணத்தை, அதற்கான சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு நிலையற்ற வாழ்க்கை கொடுக்காதபடிக்கு நிலையான பொருளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 4வதாக, அநீதி என்கிற சூழ்நிலையிலே நாம் சிக்குண்டு தவிக்காதபடிக்கு தேவனுடைய நீதியிலே அவர் உங்களையும் என்னை நடத்துவார். அவரிடத்துல என்ன உண்டு? பரம போவாசாய் இருக்கிற ஆண்டவரிடத்துல ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு, நிலையான பொருள் உண்டு, தேவ நீதி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிக்கணும். அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறபடியினாலே அவரிடத்துல சோத்திரம் நம்ம கிட்ட அவர் கேட்கிற தேவன் அல்ல, நமக்கு அவர் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நேரங்கள்ல சோத்திரம் உண்டாவதாக நம்மிடத்துல ஒரு உதவி செய்யறான் அல்லது நமக்கு ஒரு கடன் கொடுக்கிறா ஒரு மனுஷன். அவன் கடன் கொடுப்பதற்கு இவன் தகுதியுடையவனா? இவன் திரும்ப கொடுப்பானா? அல்லது கர்த்தவே ஒரு உதவி செய்தால் கூட நம்ம அந்தஸ்துக்கு இணையா இவன் இருக்கிறானா என்றெல்லாம் ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு தகுதியும் இல்லையாவது நமக்கு அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தமுடைய தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க குறைவுபட்ட ரூத்துக்கு அடையாளமாய் திருச்சபையே, என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இருந்தால் ஆண்டவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி உங்களுடைய என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாசினுடைய வயல்வெளி என்றால் என்ன? வேதம் கூறுகிறது, வயல்வெளி என்பது தேவனுடைய திருச்சபைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. சோத்திரம் உண்டாவதாக. வயல்வெளிகளிலே எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. வயல்ல நீங்க என்ன விதைய விதைச்சாலும் அது 1 30, 1 60, 1 100 என்ன செய்யும்? பலன் கொடுக்கிறதாய் கர்த்தவே அது ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. சோத்திரம் உண்டாவதாக. ஆமா, கோதுமை மணியானது நிலத்திலே கர்த்தவை விழுந்து மறிக்கும் பொழுது அது மிகுதியான பலனை கொடுக்கும் என்று சொன்ன வசனத்திற்கு ஒப்பாக, ஆமா, வயல்வெளியில எண்ணத்தை போட்டாலும் அது 50 100 பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல வயல்வெளிக்கு அடையாளமா இருக்கிற சபையில பங்கு கொள்ளுகிற என் தேவனுடைய ஜனமே, மணவாளனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை மணவாட்டியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போவாசுடைய வயல்வெளிக்கு அடையாளமாய் பரம மணவாளனாய் இருக்கிற அல்லது பரம போவாசாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டியை ஆசீர்வதிப்பது மணவாளனுடைய பொறுப்பாய் இருப்பது போல, சோத்திரம் முன்பாக ரூத் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலோ திருச்சபையே,
திருச்சபை விசுவாசியே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வயல்வெளிக்கு அடையாளமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு நீ கடந்து வர வேண்டும். சபையிலே மணவாட்டியாய் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளாய் இருக்க வேண்டும். மணவாட்டி என்பவள் அவள் உயிர், உடல், ஆவி எல்லாம் தன் கணவனை சார்ந்தே இருக்கும். கணவனை சார்ந்தே இருக்கும். இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனை காட்டிலும் மனைவி பெரிய பதவியில் இருப்பார். கணவனை காட்டிலும் மனைவி அதிகமாய் சம்பாதிக்கிறவளாய் இருப்பார். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய பிரமாணத்தை அறிந்த பெண்மணிகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் பணிபுரிந்தாலும், அவர் நிறைய சம்பளம் வாங்கினாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, எனக்கு மணவாளன் என் கணவனாகிய புருஷனே ஒழிய நான் அல்ல, நான் மணவாட்டி என்பதை கர்த்தவை சகல விதமான கணத்தையும் தன் புருஷனாகிய மணவாளன். இங்கே வேதம் கூறுகிற வார்த்தை என்ன? நம்முடைய மணவாளனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரூத் யாரையா? இந்த ரூத் ஒரு மோவாபிய தேசத்தை சார்ந்தவளாய் இருக்கிறார். அவள் எந்த தேசம்? மோவாபிய தேசமாய் இருக்கிறது. இந்த மோவாபிய தேசம் என்று சொன்னால் அது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். சபிக்கப்பட்ட தேசம். அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அவர்கள் முன்னமே சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போகிறார். இரண்டாவது, இந்த ரூத் யார்? இளம் வயதிலே கணவனை இழந்த விதவை. விதவை என்பவள் கர்த்தவை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாபத்தின் அடையாளமாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய மோவாபிலிருந்து புறப்பட்டு தன் மாமியோடு கூட என்ன செய்கிறான்னா பெத்தேலுக்கு வருகிறார். தேவனுடைய பட்டணத்துக்கு வருகிறார். சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்தாலும் சரி, சாபத்தினுடைய மறுரூபமாய் இருக்கிற ரூத் என்ன செய்யறான்னா, வந்து இருக்கிற இடம் எது? தேவனுடைய பட்டணம், தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்திற்கு அவள் வருகிறாள். வருகிற பொழுது சாபத்தின் அடையாளமாய் இருக்கிற ரூத்தினுடைய வாழ்க்கையை தன் வயல்வெளியினுடைய ஆசீர்வாதத்தினாலே எஜமான் போவாஸ் எப்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுபடி அடைக்கலம் கொடுக்கிறாரோ, அதே போல திருச்சபைக்கு வருகிற என் அன்பு தேவனுடைய ஜனமே, மணவாட்டியாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கூட மணவாளனாகிய கிறிஸ்து ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வயல்வெளிக்கு மாமி அனுப்புறாப்பா, மா நீ கடந்து போ, இன்னைக்கு சாப்பாடு வேணும்னா அறுக்கிறவர்கள் பின்னே சென்று விழுகிற தானியத்தை பொறுக்குவா. மாமியார் கீழ்படுகிறார். ஒரு வயல்வெளிக்கு போறான். அந்த வயல்வெளியில என்ன செய்யறா? பயந்து பயந்து தானியங்களை பொறுக்கிறார். அங்கே சோத்திரம் உண்டாவதாக. சுருக்கமா நானே அதனுடைய விளக்கத்தை சொல்றேன். பயந்து பயந்து வயல்வெளியில பொறுக்கிறா. சோத்திரம் உண்டாவதாக காலங்கள் வருகிற பொழுது அந்த வயல்வெளியுடைய எஜமானன் ரூத்துக்கு மணவாளனாய் மாறி போகிறான். எந்த வயல்வெளியில பயந்து பயந்து கர்த்தவை தானியங்களை பொறுக்கினாலோ அந்த வயல்வெளிக்கு எஜமாட்டியாய் ரூத்து மாறி போகிறாள். தன்னுடைய மணவாட்டியை போவாஸ் இவ்வண்ணம் ஆஸ்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தவே மணவாட்டியாய் இருக்கிற திருச்சபையிலே அங்க வகித்திருக்கிற மணவாட்டியே, என் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய பரம மணவாளன் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிப்பது, உங்களுடைய என்னுடைய கண்ணீரை துடைப்பது, உங்களுடைய என்னுடைய பிரச்சனையை மாற்றுவது, உங்களுடைய என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற வேதனைக்கு கர்த்தவே சோத்திரம் ஔஷதம் என்கிற மருந்தாய் இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு நான் சொல்றேன், ஒரு புருஷனுக்கு, அதாவது ஒரு மணவாளனுக்கு முதல் வாரிசு யார் என்று சொன்னால் தன் மனைவி என்கிற துணையே ஒழிய அதுக்கப்புறம் தான் பெறுகிற பிள்ளைகள். ஆமா, அதைத்தான் திருமணத்தில் என்ன செய்யணும்? ஆமா, சுகத்திலும், ஆமா துக்கத்திலும், வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை முதலாவது மணவாளன் எந்த சூழ்நிலையிலும் அவளை விட்டு விடாதபடிக்கு மணவாளனுடைய சகல விதமான சம்பத்தும் மணவாட்டியாய் இருக்கிற தன் மனைவிக்கு உரித்தகுது என்று சொல்லி பிரமாணத்திலே உடன்படிக்கை செய்கிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளனாய் இருக்கிற கிறிஸ்து மணவாட்டியாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக எனக்காக அவர் வைத்து
ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். நல்ல கவனிங்க. இங்கே எஜமானன் தன்னுடைய வயல்வெளியில அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அறுவடை நடக்கிற பொழுது வேலையாட்களை மேனேஜ் பண்ணுகிற ஒரு கண்காணி அங்க இருக்கிறாங்க. அங்க வயல்வெளியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அறுவடை நடந்துகிட்டு இருக்கிறது. கதிர் கட்டுகள் எல்லாம் கட்டப்படுகிறது. களத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஆமா, அதுக்கு ஒரு கண்காணி இருக்கிறான். எல்லா பிள்ளைகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப போவாஸ் கவனிக்கிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி அந்த கதிர் கதிரிலிருந்து சிந்திய கோதுமை மணிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். இங்க இருக்கிற கண்காணி மேல, அங்க வேலை பார்க்கிறவங்க மேல இந்த எஜமானுடைய கவனம் போகல. கர்த்தவே இதுவரை கண்டிராத கர்த்தவே அந்த வயல்வெளியில பயந்து தானியங்களை பொறிக்க கொண்டிருக்கிற கர்த்தவே ரூத்து மேல போவாசுடைய கண்கள் கடந்து போகிறது. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் கவனிக்கிற தேவன் மாத்திரமல்ல, கண்காணிய கூப்பிடுறான். இங்கே நம்முடைய கர்த்தவே வயல்வெளியில கர்த்தவே தானியங்களை பொறுக்குகிற இந்த பெண்மணி யார் என்று விசாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய கண்ணீர்ல, கர்த்தவே நம்ம படுகிற உபத்திரவங்கள்ல அந்த நேரத்துல விசாரிப்பார். யாரும் இல்லாதபடிக்கு நம்ம தவிப்போம். சொல்லுவோம் தெரியுமா? ஆமா, உடல்நிலை சரியில்லாத பொழுது நான் பலமுறை அவர்களை போய் நல்லா விசாரிக்கிறேன். அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம்னா நான் போய் கர்த்தவே அங்க பங்கு கொள்வது மாத்திரமல்ல, நான் ஓடி உழைச்சிருக்கிறேன். அந்த குடும்பத்துல அவங்க கஷ்டப்படுகிற பொழுது நிறைய பொருளுதவி நான் செய்திருக்கிறேன், உடல் உழைப்பை செய்திருக்கிறேன். ஆனால் கர்த்தவே எனக்கு ஒரு சிறுமை வருகிற பொழுது, எனக்கு ஒரு பாடுகள் வருகிற பொழுது, நான் கைவிடப்படுகிற பொழுது என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் என்னை தேடி வரலையே, என்னை ஒருவரும் நலம் விசாரிக்கலையே, நான் தனிமையாய் விடப்பட்டவனாய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, மணவாளனாய் இருக்கிற, பரம போவாசாய் இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் அப்படித்தாங்க. ஆனா நம்மை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய திருச்சபை என்கிற மணவாட்டியாய் நாம் இருக்கிற பொழுது, அந்த திருச்சபையில் வருகிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர். ஆத்திரமல்ல, அங்கே சோத்திரம்டாக அந்த பெண்ணை பார்க்கிறாரு. பயந்து பொறுக்கிறா. அந்த சிறுமைப்பட்ட நிலையை பார்த்து அவரை விசாரி. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட நம்ம ரொம்ப சிறுமைப்பட்டோம்னா நம்மளை சிலர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இங்கே கர்த்தவே போவாஸ் ரூத்தை விசாரிக்கிறான். பரம போவாசாய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறுமையை நான் அறிந்திருக்கிறேன், நீ படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன், நீ வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பிரச்சனை மாற்றுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. நல்ல கவனிங்க, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு ஊழியக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய். அப்பா, என்ன அருமையான ஒரு சோத்திரமாக ஒரு 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 எஜமான் தான் கர்த்தரை சோத்திரமாக தன்னத்தில் வந்திருக்கிற ஒரு சிறுமைப்பட்ட கர்த்தரை ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கிறார். தெரியாத ஒரு பெண். அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவருடைய பயம் காணப்படுகிறது. அவள் பெண்மணியாய் இருக்கிறாள்.
கர்த்தருடைய ஸ்தோத்திரம் புதிய ஆளா இருக்கிறா. பார்த்துட்டு யாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த ரூத் என்கிற பெண்மணியை அழைத்து, மகளே பொறுக்கிக் கொள்ள வேறே வயல்வெளி போகாமல். அப்படின்னா நீ ரொம்ப பயப்படுற, யாரு உன்னை இங்க திட்டுவாங்களோன்னு நினைக்கிற, நான் ஒண்ணு செய்றேன். என்னுடைய வயல்வெளி பறந்து விரிந்த வயல்வெளியா இருக்கிறது. என்னுடைய வயல்வெளி நீ சாயந்தரம் வரைக்கும் தானியங்களை பொறுக்கிக் கொள்ள போதுமான இடம் இருக்கிறது. எனவே நீ ரொம்ப பயந்திருக்கிற, பயப்படாத. நீ வேற எங்கேயும் போக வேணாம். வேற இடங்கள்ல இங்க உள்ள பாதுகாப்பு உனக்கு என்ன இல்லை. எனவே நீ என்ன செய்ய, வேற எங்கேயும் போக வேண்டாம். இவ்விடமிட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர்களோடு கூட இரு. நல்ல கவனிங்க, முதலாளி எவ்வளவு வேகமா கண்டிஷன் போடுறானோ இல்லையோ, அதற்கு மேலாக ஊழியக்காரங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 6 மணி, எந்த ஊர், நீ உன்னை பார்த்ததே இல்லையே, இங்க வயல்வெளியில யாருமே கேட்காம நீ எப்படி வந்து தானியங்களை பொறுக்கலாம் அப்படிம்பாங்க. நல்ல கவனிங்க, இந்த ஊழியக்காரர்களுக்கு எப்பா அந்த பொண்ணு தானியத்தை பிறக்கும், இந்த பெண்ணை அமட்டாத, மாறாக இந்த பெண்ணுக்கு நீ என்ன செய்ய, பாதுகாப்பாயிரு. முதலாவது விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது ரூத்தை பாதுகாக்கிற கர்த்தருடைய ஸ்தோத்திரம் என்பதாக எஜமானனாய் போவாஸ் காணப்படுகிறார். மாத்திரமல்ல 9 கூறுகிறது, ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்படின்னா சில நேரங்கள்ல ரொம்ப சிறுமைப்பட்டவங்கள அமட்டுவாங்க. நீ என்ன ஏது போ, அப்புறம் வா, இங்க வந்து சும்மா கைக்குள்ள காலுக்குள்ள வந்துட்டு வேலை நடக்கிறப்ப அவன் கஷ்டப்பட்டு விதைய விதைச்சு மருந்து போட்டு உரத்தை போட்டு விளைய வைப்ப, நீங்க வந்து சொகுசா வந்து ஆமா கர்த்தருடைய தானியங்களை பெருக்குவீங்களோ, போமா ஓரமா இல்லமா, அல்லது வேற வயல்வெளிக்கு போமா. அப்படின்னா ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு, உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, உன்னை அமட்டாதபடிக்கு நான் என்ன செய்வேன், உன்னை பாதுகாக்கும்படியாய் வேலைக்காரங்களுக்கு கட்டளிட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல உனக்கு தாகம் எடுத்தால், அதாவது ஒரு மனுஷிய, ஒரு கர்த்தரை கைவிடப்பட்ட ஒரு மனிதனை விசாரிப்பதற்கு இப்படி ஒரு எஜமானனை, இப்படி ஒரு முதலாளிய, இப்படி ஒரு நல்லுள்ளம் படைத்தவரை பார்த்ததே இல்லை. ஆமா, உனக்கு தாகம் எடுத்தால் ஸ்தோத்திரம் உண்டதாக நீ என்ன செய்ய, இங்க இருந்து என்ன செய்ய, இருக்கிற தண்ணிய குடிச்சுக்க. இன்றைக்கும் கிராமங்கள்ல உண்டு, மேல் சாதிக்காரங்க கீழ் சாதி வீட்டுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய பாத்திரத்துல தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க புழங்குகிற அந்த வாட்டர் டேங்க் கிணத்துல தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க. இந்த காலத்திலும் அந்த அவல நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அந்த நிலையில இருந்தும் கூட தாக எடுத்தா என்ன செய்ய, இங்க இருக்கிற தண்ணியை நீ குடிச்சுக்க, நாங்க குடிக்கிற தண்ணியே நீ குடிச்சுக்க. தாகம் என்று சொன்னால் அன்பு மகனே மகளே, ஆமா சோத்திரமுக, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்காதா, என் பொண்ணுக்கு நிறைந்த நகைகளை போட்டு நான் திருமணம் செய்து கர்த்தரை புகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அனுப்ப மாட்டேனா, என் மகன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, என் குடும்பம் கர்த்தரை மிகுந்த வறுமையில் இருக்கிறதே, நல்ல வேலை கிடைக்காதா, என்னுடைய கணவர் அனுதினம் குடிச்சிட்டு வந்து கர்த்தவே சோத்திரமுக என்னை அடிக்கிறாரே, துன்பப்படுத்துகிறாரே, என் குடும்பம் சீரழிந்திருக்கிறது. தாகம். ஆண்டவர் உன்னுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார், தீர்த்து உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 3வதாக 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். நான் உனக்கு உன்னுடைய வேலைக்காரிக்கு இணையானவளாய் இல்லை என்று சொன்னாலும் நீ என்னை நலம் விசாரித்து என் அருகாமையில் உட்கார்ந்து எனக்கு பட்சமாய் பேசினீரே. என்னை யாருனே தெரியாது, ஆனா இவ்வளவு மனதுருக்கத்தோடு எனக்கு வந்து சோத்திரமாக ஒரு ஆறுதல் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து, ஆமா மன நோகாதபடிக்கு எனக்கு கர்த்தர் சோத்திரமாக பாதுகாப்பு கொடுத்தீரே. ஆமா சோத்திரமாக பட்சமாய் பேசுதல் என்று சொன்னால் ஆறுதல் என்று அர்த்தம். தன் மாமியோடு கூட என்ன செய்யறா, மாமியா ஊருக்கு வந்திருக்கிறா, புருஷன் இல்லாத விதவை, யாரும் மதிக்க மாட்டாங்க, நாளைக்கு பொழப்பு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருதயத்துல எப்பொழுதும் ரூத்துக்கு ஒரு வேதனை. ஆனா அந்த வேதனையோடு கூட வந்திருக்கிற பொழுது அந்த வயல்வெளியில இன்னும் கொஞ்சம் பயம், திட்டுவாங்களோன்னு சொல்லி, ஆனா எஜமானனோ ஆறுதலாய் பேசி
அன்பு மகனே, மகளே, ஒருவேளை உன்னுடைய ரணமான வேதனையில உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாதபடிக்கு இருக்கிறாரோ, பரம போவாசாய் இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, ஆறுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். உன் பிரச்சனையை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையை அப்படியே தொட்டு முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆறுதலின் தேவன் பரம போவாசாக உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிறைவாக வாசிக்கலாம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தேய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதத்தை வைத்துக் கொண்டாள். நல்ல கவனிங்க. அங்கே போவாஸ் வேலைக்காரங்க சாப்பிடுற சாப்பாடு, அவர் சாப்பிடுற சாப்பாடு என்ன செய்யறாருன்னா, அவளை கூப்பிட்டம்மா, நீ வாமா, சாப்பாடு நேரத்துல நீ மட்டும் ஏன் தனியா போய் உட்கார்ந்துருக்க, வா உட்கார். நாங்க சாப்பிடுற இந்த சாப்பாடை, வார்கோதுமை என்று சொன்னால் நம்ம சாப்பிடுற கோதுமை இல்ல, அது விசேஷித்த உணவு. அது சோத்திரமுண்டதாக அது அவங்க சாப்பிட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, நாங்க சாப்பிடுற அப்பதான் சாப்பிடு, நாங்க குடிக்கிற தண்ணியே நீ குடி. கவனிங்க, இங்கே ரூத்தை அவளுடைய பசிய ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார், தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட எந்த ஒரு காரியத்துல தாகத்தோடு பசியோடு விடலிழந்து காணப்படுறீங்க, ஆண்டவர் அவைகளெல்லாம் சந்தித்து எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு திருப்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இங்கே வேதம் கூறுகிற வார்த்தை என்ன? அவ சாப்பிட்டாலாம், வயிறு நிரம்ப சாப்பிட்டாலாம், திருப்தியா இருந்துச்சான். மிச்சம் இருந்த கோதுமை மணிகளை, வறுத்த கோதுமை மணிகளை என்ன செஞ்சாலாம், முடிச்சு போட்டு நான் கையில வச்சுக்கிட்டாலாம். மீதியானதை அங்கே எடுக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரம போவாசாய் இருக்கிற ஆண்டவர் அவர் மணவாளனாய் இருக்கிறபடியினாலே, மணவாட்டியாகிய திருச்சபையே உன்னை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ பயப்படுகிற காரியம் ஒன்றும் நேரிடா. ஒருவேளை ரூத்த போல சபிக்கப்பட்டவளாய், ரூத்த போல இளம் வயதில கணவனை இழந்தவளாய், ரூத்த போல உபத்திரவங்களுக்கு மேல உபத்திரவங்களை படுகிற சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, மணவாளனாகிய கிறிஸ்துவ நீங்க இருக பற்றி கொள்ளுங்க. சபை என்கிற மணவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் சபைக்கு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் தூணாகவும் நீ நாட்டப்பட்ட ஆத்துமாவாகவும் நீ இரு. சபையிலே கர்த்தருடைய போவாசனுடைய வயல்வெளியிலே காணப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் சபை என்கிற இந்த இடத்துல கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் உனக்காக வைத்திருக்கிறார், உனக்காக வைத்திருக்கிறார். வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாதபடியினாலே. மார்க் 6ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை வந்திருந்த எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை கர்த்தரை சீசர்கள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆண்டவர் கர்த்தரை கிட்டத்தட்ட 5000 பேர் போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நினைத்தார்கள். ஒருவேளை உன் குடும்ப வறுமையில, ஒருவேளை உன்னுடைய குடும்ப பெரிய பிரச்சனையில, ஒருவேளை சாட்சியற்ற நிலைமையில துன்பத்திற்கு மேல துன்பத்தை அனுபவிக்கிறாயோ, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிற மணவாளனாகிய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்து நேசிக்கிறியா? அவரை விசுவாசிக்கிறியா? அவரை இருக பற்றிக்கொள். அந்த தேவன் உன்னையும் என்னையும் முற்றுமுடிய நடத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல, நல்ல ஆண்டவரே, போவாசனுடைய வயல்வெளியிலே காணப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தவே ரூத் பெற்றுக்கொண்டு அவள் போஷித்தவள் மாத்திரமல்ல, அந்த போவாசுக்கு மனவாட்டியாகவும் அந்த வயல்வெளிக்கு எஜமாட்டியாகவும் மாறினது போல, பரம மணவாளனாயிருக்கிற கிறிஸ்து மணவாட்டியாயிருக்கிற எங்களுக்கு கர்த்தவே ஆசானாய் இருப்பது போல, அவருடைய பல எல்லா ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுங்கப்பா, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க சுவாமி. ஒரு உன்னத மேன்மை உங்களுக்கு உண்டாகும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.